6வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? இதுவும் ப்ரூவ் தட் தான்ப்பா. ஓகேங்களா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56/65ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 என்ன பண்ணணும்னா சைன் இன்வர்ஸுக்கு நம்ம மாற்றணும். அப்படி மாற்றணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படும்? b² ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதின் ஸ்கொயர். ஓகேங்களா? இவன் இருந்தாலே போதும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆல்ரெடி சைன் இன்வர்ஸ் தான் இருக்கான். இன்கேஸ் இந்த இடத்துல tan அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இவனையும் மாற்றுற மாதிரி இருக்கும் சைனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே ஆல்ரெடி இங்கே சைன் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காசை மட்டும் மாற்ற போகிறோம். இப்போ x இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 எடுத்துப்போமா? இப்போ போத் சைடு மல்டிபிள் பை காசால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/13 கிடைக்கும். ஸோ இவன் என்னவா இருந்திருப்பான்? பேஸாக இருந்திருப்பான். அதாவது அட்ஜசன்ட். ஓகேங்களா? இது வந்து ஹைப்போதென்ஸாக இருந்திருப்பான். இப்போ நம்ம ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போதென்ஸ் என்ன? 1 அதாவது 13 ஸ்கொயர் வந்து 169 169 மைனஸ் பேஸ் அதாவது பேஸோட வேல்யூ வந்து 12 அப்போ 144. ஸோ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணனா உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்போ நம்ம ஆப்போசிட் வேல்யூ என்னவா இருந்திருப்பான்? ஆப்போசிட் வேல்யூ வந்து 5ன்னு கிடச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம சைன் இன்வெர்ஸ்லாம் போட்டு பார்ப்போமா? அதாவது சைன் ஃபங்க்ஷனில் போட்டு பார்ப்போமா? sin x இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போதென்ஸ் தானே? ஹைப்போதென்ஸ் வந்து 13. ஸோ இது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதேமாதிரி ஒய்யோட வேல்யூ பார்த்தோன்னா y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு கிடச்சிருந்துச்சுல. இப்போ இந்த போத் சைடு சைன் இன்வர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இது எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யும் நம்ம சம் பண்ணணும். சம் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தேவைப்படும். என்ன ஃபார்முலா தேவைப்படுமா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 1 மைனஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ உங்களோட ஏயோட வேல்யூ என்ன? ஏயோட வேல்யூ வந்து 5/13. அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. இப்போ பியோட வேல்யூ வந்து 1 மைனஸ் இப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 5 ஸ்கொயர் வந்து 25. ஓகேங்களா? ஸோ 9/25 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 3/5a. ஓகேவா? தென் 1 மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25/169. ஓகேவா? தென் 169 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. இப்போ 25 இங்கே போயிடுது. 25 இங்கே போச்சுன்னா 25 மைனஸ் 9 டிவைடட் பை 25 ப்ளஸ் 3/5a. 169 இங்கே போச்சுன்னா 169 மைனஸ் 25 divided by 169 sin inverse of 5/13. இப்போ இங்கே கிடைக்க போகிற வேல்யூ வந்து 16/25a 3/5a. 169ல் 25 போச்சுன்னா உங்களுக்கு 144 கிடைக்கும். 169 தென் மல்டிபிள்ஸாக வச்சுக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 இது வந்து 4/5ன்னு கிடச்சிருப்பான் ப்ளஸ் 3/5a இன்ட்டு 12/13 கிடச்சிருப்பான். ஸோ டினாமினேட்டர் நீங்கள் இதை வந்து ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 65a இது 4/5 சார் உங்களுக்கு 20 கிடைக்கும். தென் 65a 12/3 சார் வந்து உங்களுக்கு 36. தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 65 அப்போது இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 56 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஸோ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ரெண்டும் சேமாக வந்திருக்கான்ட்டு 56/65 56/65 ஆன்சர் கரெக்டு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். இது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடாக இருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 7வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? tan inverse of 63/16 is equal to sin inverse of 5/13 plus cos inverse of 3/5ன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடை